अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை எல்லாம் தம்முடைய ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்ற வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளுள்ள எம்பெருமான் அச்சுதன் என்றும் பக்த சத்யன் அடியவர்க்கு மெய்யன் என்றும் இன்னும் தெய்வநாயகன் தேவநாயகன் தேவநாதன் என்றெல்லாம் கூட வழங்கப்பெறுகின்ற எம்பெருமான் அவனை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலே ஒன்று அச்சுத சதகம், அதுவும் அது பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. பிராகிருதம் என்னால் அது சம்ஸ்கிருதம் போலவே இருக்கும், ஆனால் சம்ஸ்கிருதத்தினுடைய சிதைவான மொழி, கொச்சையான சம்ஸ்கிருதம் என்று சொல்லலாம். அதுதான் பிராகிருதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஸ்லோகங்களெல்லாம் பிராகிருதத்திலே இருந்தாலும் அதை சம்ஸ்கிருதத்திலே ஆக்கி அனுபவித்தல் என்று ஒன்று உண்டு. அது பெரியோர்களே காட்டியிருக்கிற வழி. அந்த கணக்கிலே நாம் இந்த ஸ்தோத்திரத்தை அனுபவித்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் 24வது ஸ்லோகம் முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. இந்த 24வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பிறவியாகிற பெரும் கடல் இருக்கிறதோ இல்லையோ, இதை நீந்த வேணுமானால் அதற்கு நமக்கு ஒரு படகு வேண்டும். அந்த படகு யார் என்றால் பகவான் தான். விஷ்ணு போதம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானை விஷ்ணு போதம், போதம் என்னால் படகு, விஷ்ணு போதம் என்னால் விஷ்ணுவாகிற படகு என்பதுதான் இதனுடைய பொருள். அந்த விஷ்ணு போதம் என்கிற அந்த எம்பெருமானை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். சங்கல்ப கர்ணதாரஹ கிங்கர சத்யபவ சாகரோதி பீகரே அனகஸ்த்வம் கலுபோதஹ ஆத்மனாம் கிருபா சமீரணேன பிரயுக்தஹ. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் அவனை அனகஹாத்வம் கலு போதஹா என்கிறார். நீ குற்றமற்றவனாய், போதஹா, போதஹா என்னால் ஒரு படகு, படகாயிருப்பவன் பகவான். பகவான் ஒரு படகு என்னால் எதற்கு படகு என்று கேட்டால், பவசாகரே அதிபீகரே. பவசாகரம், பவம் என்னால் இந்த உலக வாழ்க்கை, சம்சாரம் என்று சொல்லுவார்கள். சம்சாரமாகிற உலக வாழ்க்கை அது எப்படிப்பட்டது? அதிபீகரே, மிகவும் பயங்கரமானது. உண்மையிலே நாம் எத்தனை பயங்கரங்களை அனுபவிக்கிறோம். உலகத்திலே நாம் பிறக்கிறோம் என்று சொல்லுகிறோமே தவிர, அதில் நமக்கு உடல் நலம் இருக்க வேண்டும். அரிதறிது மானிரடாய் பிறத்தலருது, அதிலும் கூன் குருடு செவிடு நொண்டியின்றி பிறத்தலருது என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி பிறக்கிறதே உயர்ந்த நல்ல பிறவியாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்கு பிறகு நன்றாக வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய நமக்கு வசதிகள், செல்வங்கள் இதெல்லாம் அமைவது அரிது என்று இப்படி பார்த்துட்டே போனோமானால் என்னைக்கு எனக்கு என்ன ஆகுமோ என்று நினைக்கும்படியான சாகரே பவசாகரே அதிபீகரே,
மிகவும் பயங்கரமாயிருக்கிறது. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெரிய கடலிலே சூறாமீன், முதலைகள், இன்னும் எத்தனையோ துர்ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறார் போலே இந்த உலக வாழ்க்கையிலேயும் நம்மை கபலீகரம் செய்வதற்கு, நம்மை விழுங்குவதற்கு எத்தனையோ விஷயங்கள், குரூரமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆயினாலும் இந்த உலக வாழ்க்கை என்கிறது மிகவும் கொடிது என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பவசாகரே அதிபீகரே. அதில் எம்பெருமான் எப்படி இருக்கான்? துவம் கலு போதா, நீ ஒரு படகாயிருக்கிறாய் என்று சொன்னார். ஆனால் படகுன்னா அந்த படகை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வேணுமே, ஒரு படகோட்டி என்று ஒருத்தன் இருக்க வேண்டுமே என்று கேட்டால் அதற்கு சொல்லுகிறார் சங்கல்பகர்ணதாரா. எம்பெருமானுடைய சங்கல்பம் நினைவு இருக்கிறதே, அதுதான் படகோட்டி என்று சொன்னார். படகோட்டி யார்? எம்பெருமானை யார் செலுத்துகிறார்கள்? அவனுடைய நினைவு தான் செலுத்துகிறது. அப்போ எம்பெருமானுடைய சங்கல்பந்தான் அவனை செலுத்துகிறது என்னால் இந்த படகை யார்? எம்பெருமான் படகு என்னால் அந்த படகையில் செலுத்துகிற படகோட்டியாக அந்த எம்பெருமானுடைய நினைவையே கொள்ளலாம் என்று சொன்னார். நான் அந்த படகு அந்த நதியிலே அல்லது கடலிலே செல்ல வேணுமானால் அதற்கு கொஞ்சம் காற்றடிக்க வேண்டும், அதுக்கு கொஞ்சம் வசதியாக அது காற்று தள்ள வேண்டும் அந்த படகை என்னால். அதுவும் இங்கே இருக்கிறது. எது காற்று என்னால்? கிருபா சமீரேண பிரயுக்தா, கிருபா சமீரணேன பிரயுக்தா, கிருபை என்கிற காற்றினாலே தள்ளப்படுகின்றதாய் இருக்கிறது இந்த படகு. அப்படிப்பட்ட படகா என்னோ நீ இருக்கிறாய். அதாவது எம்பெருமான் ஒரு பெரிய படகு. என்னால் அதை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறாள் ஆண்டாள்? வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாதுழல்கின்றேன். ஏன்னா அந்த எம்பெருமானை அடையவில்லை என்கிற வருத்தத்தில் சொல்கிற பொழுது வைகுந்தன் என்பதோர் தோணி என்று சொன்னான். தோணி என்னாலும் படகு என்னாலும் ஏறக்குறைய ஒன்றுதான் என்றே கொள்வோம். அப்போ வைகுந்தன் என்பதோர் தோணின்னு சொன்னான். திருவள்ளுவர் கூட இதை மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகிற பொழுது பிறவியை பெருங்கடலாக உருவகித்தார். ஆனால் அதை தாண்ட வேணுமானால் அதற்கு இறைவனடி சேராதார் நீந்தார் என்று சொன்னார். அப்போ இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடலில் நீந்த மாட்டார்கள். அப்போ இறைவனடி சேர்ந்தவர்கள்தான், இறைவனுடைய திருவடிகளை பற்றினவர்கள்தான் பிறவிக்கடலை தாண்ட முடியும் என்று அவரும் சொன்னார். ஆனால் அங்கே பிறவியை கடலாக உருவகம் பண்ணினாரே தவிர அவர் அந்த பகவானை, இறைவனை படகு என்று அவர் அங்கே சொல்லவில்லை என்னாலும் அந்த அர்த்தத்தை கொள்ள வேணும். அதற்காகத்தான் என்ன சொல்லுவான்னு கேட்டால் ஏகதேச உருவக அணின்னு சொல்லுவார். ஏகதேச ரூபகம் என்று சம்ஸ்கிருதத்திலேயும் அப்படி உண்டு. இரண்டு விஷயங்களை சொல்லுகிற பொழுது ஒன்றுக்கு மட்டும் உதாரணத்தை சொல்லி மற்றொன்றுக்கு உதாரணம் சொல்லாமல் விட்டுவிட்டாலும் அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது ஏகதேச உருவகம் என்று அப்படி தமிழ் இலக்கணங்களிலே அதை எடுத்து காட்டுவார்கள் அலங்கார சாஸ்திரத்திலே. அதனால் பிறவியை பெருங்கடலாக சொன்னவர் இறைவனை அதை தாண்டுவதற்கு வழியாக சொன்னாலும் அவனை அந்த படகாக அவனை சொல்லவில்லை. அது ஏகதேச ரூபகமாகினாலே அது நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும் என்று இப்படி அறிஞர்கள் பொருள் காட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த அர்த்தத்தை வள்ளுவரும் காட்டியிருக்கிறார், ஆழ்வார் காட்டியிருக்க, ஆண்டாள் காட்டியிருக்கிறாள். வைகுந்தன் என்பதோர் தோணி. அதைத்தான் இங்கே பின்பற்றி வேதாந்த தேசிகன் இந்த அச்சுத சதகத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்த சம்சாரம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது சொல்கிறார், அதி கபீரே சம்சாரே அதி கபீரே என்று அப்படி அர்த்தம் அன்வயம் காட்ட வேண்டும் இல்லையா? அதிக பீரே என்று அது நல்ல பயத்தை காட்டுகிறது என்று சொல்லலாம். சம்சாரே அதி கபீரே, கபீரம் என்னால் மிகவும் ஆழமானதுன்னு அர்த்தம். உண்மையிலே நம்முடைய பிறவியாகிற கடல் ஆழமானது, நம்முடைய பிறவியும் கூட மிகவும் பயங்கரமானது, மிகவும் ஆழமானது என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அப்படி அது சொல்கிறார். என்ன? கிங்கர சத்திய, அடியவர்களுக்கு மெய்யனே, உன்னுடைய சங்கல்ப கர்ணதாரகா, உன்னுடைய சங்கல்பமாகிற படகோட்டி அது எதில்? பவசாகரே அதிகபீரே என்று, பவசாகரமாகிற மிகவும் பிறவியாகிற பெருங்கடல் மிகவும் ஆழமானது. அதில் எம்பெருமான் தொம் போதகா கலு, நீ ஒரு படகாயிருக்கிறாய். அதிலும் ஆத்மனாம்
கிருபா சமீரணேன பிரயுக்தா, தன்னுடைய கிருபை என்கிற காற்றே தள்ளுகிறது அவனை. காருண்யமாருதானி தைஹி, திருக்கட்சி நம்பிகளும் கூட சீதளைர் அபிஷிஞ்சமாம் என்று வேறு விதமாக சொல்லுகிற பொழுது அவரும் எம்பெருமானுடைய அந்த கிருபையை காருண்யத்தை ஒரு காற்று போலே சொல்லுகிறார். இங்கே அப்போ எம்பெருமானுடைய கிருபை காற்று போலே தள்ளுகிறது, எம்பெருமானுடைய சங்கல்பமே படகோட்டி போலே இருக்கிறது, எம்பெருமான் படகாய் இருந்து கொண்டு நம்மை எல்லாம் கரையேற்றுகிறான் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 25வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது எம்பெருமான் ஒருத்தன் தான் நம்மை கரையேற்றுபவன், வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அதாவது கரையேற்றுபவன் படகு எம்பெருமான் படகு என்று சொன்னால் இப்போ எம்பெருமானை போல இன்னும் நிறைய படகுகள் உண்டோ என்று கேட்டால் இது எம்பெருமான் ஒருத்தனை தவிர வேறு யாரும் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து முழுக்கவே முடியாது. மோட்சம் தருதல் என்னால் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் என்று பிரமாணம் சொல்லுகிறபடி மோட்சத்தை நாம் அடைய வேணுமானால் அதுக்கு ஜனார்தனனான பகவான் அவன் ஒருத்தன் தான் நமக்கு வழிகாட்டுவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிறதை இந்த 25வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அச்சுதன தததி மோக்ஷம் ஈஸ்வரபாவேன பாவிதா இதர சுராஹ ராத்திரிம் பரிவர்த்தயித்தும் லக்ஷமாலேக்கிய தினகராணாமபி நக்ஷமம். நல்ல உதாரணத்தை கொண்டு காட்டுகிறார். அச்சுத ந தததி மோக்ஷம். அச்சுதன்னா அது திருவேந்திரபுரத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அவனுடைய திருநாமம். அடியவர்க்கு மெய்யனாகையினாலே அடியவர்களை கைவிடாதவன் அச்சுதன் என்று சொன்னார். யார் மோட்சத்தை மற்றவர்கள் கொடுக்க வல்லர் அல்லர். யார் என்று கேட்டால் ஈஸ்வரபாவேன பாவிதாக இதரசுராக, ஈஸ்வரத்துவத்தை பாவித்து கொண்டுன்னு என்ன அர்த்தம்? தாங்கள் உண்மையிலே ஈஸ்வரர்கள் அல்லர், ஆனால் தாங்களே தங்களை ஈஸ்வரர்களாக நினைத்து கொண்டு விடுகிறார்கள். யார் அவர்கள் என்றால் பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவதைகளெல்லாம் அவர்களுக்கு ஈஸ்வரத்துவம் கிடையாது. பகவான் ஒருத்தன் தான் சர்வேஸ்வரன். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களையும் ஈஸ்வரனாக பிரமித்து கொண்டு தாங்களே தங்களை நினைத்து கொண்டு விடுகிறார்கள். ஈஸ்வரபாவேன பாவிதாக இதரசுராக, மற்ற தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அதற்கெல்லாம் ஏதோ அல்பமான பலனை கொடுக்கக்கூடிய சக்தியே இல்லை என்று சொல்லவில்லை. அது சொல்கிறது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், சொல்கிற ஞானமன்விச்சேத், அதாவது ஐஸ்வர்யம் ஹுதாசனாதிச்சேத், ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், ஐஸ்வர்யம் ஹுதாசனாதிச்சேத் என்ன சொல்கிறார் அங்கே சொல்லுகிற பொழுது கடைசியில் மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்று சொல்கிற பொழுது ஐஸ்வர்யம் செல்வம் வேணுமா அதை வாயுதேவனிடத்தில் கேட்கலாம் அல்லது அக்னி தேவனிடத்தில் கேட்கலாம். ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், ஆரோக்கியத்தை யாரிடத்திலிருந்து பெறலாம்? சூரியனிடத்திலிருந்து பெறலாம் என்று சொன்னார். அப்புறம் சங்கராத்து ஞானமன்விச்சே, ஞானத்தை சங்கர பகவானிடத்திலிருந்து பெறலாம் என்று சொன்னார். ஆனால் மோட்சமிச்சே ஜனார்தனாத், மோட்சம் என்கிறது ஜனார்தனனான சர்வேஸ்வரன் தான் கொடுக்க முடியும். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். என்ன சொல்கிறார்? அச்சுத ஈஸ்வரபாவேன பாவிதாக இதரசுராக ந தததி மோக்ஷம், அவர்களெல்லாம் மோட்சத்தை கொடுக்கவே மாட்டார்கள் என்று சொன்னார். அதற்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? லக்ஷம் ஆலேக்கிய தினகராணாமபி, அழகான சைத்திரிகன், அதாவது சித்திரம் எழுதக்கூடிய சித்திரக்காரர் அழகாக சூரியனுடைய படத்தை எழுதுகிறார். சூரியனுடைய படத்தை மட்டும் இல்லை, அந்த ஒளியோடு கூடிய சூரியனாக தெரியும்படியாக அவ்வளவு அழகாக படம் எழுதுகிறார். பார்த்தா சூரியனை போலேயே இருக்கிறது அந்த படம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு படம் சித்திரம், அது எத்தனை இருக்கிறதுனா 1 இல்லை 2 இல்லை, லட்சம் சித்திரம் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த லட்சம் சித்திரமும் சேர்ந்தாலும் கூட அது பகலை இரவாக்க முடியுமா? எத்தனை இருந்தாலும் சித்திரம் தான். ஒரே ஒரு சூரியன், அவன்தான் பகலை இரவாக்குகிறான், இரவை பகலாக்குகிறான் இல்லையா? பகலை இரவாக்குதல், இரவை பகலாக்குகிறான். இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பவனார் ஒரே ஒரு சூரியன். 1000 சூரியர்களுடைய படத்தை எழுதி வைத்தாலும், லட்சம் சூரியர்களுடைய படத்தை எழுதி வைத்தாலும் அது நிச்சயமாக இரவை போக்கி இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அதைத்தான் சொல்கிறார். ராத்திரிம் பரிவர்த்தயித்தும் நக்ஷமம்,
லட்சம் ஆலேக்கிய தினகராணாமபி, எழுதி வைக்கப்பட்ட படத்திலே இருக்கக்கூடிய சூரியர்கள் லட்சக்கணக்கிலே இருந்தாலும் கூட ராத்திரியும் பரிவர்த்தயித்தும் நக்ஷமம், ராத்திரியை போக்குவதற்கு அவர்கள் சக்தி அற்றவர்கள் என்று. அதுபோல எத்தனை தேவதைகள் சேர்ந்தாலும் இந்த பிறவியை நீக்குவதற்கு சக்தி அற்றவர்கள். அதைத்தான் சொல்கிறார், எருத்து கொடி உடையானும் பிரமணமிந்திரனும் மற்றும் ஒரு தருமி பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரில்லை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று பெரியாழ்வார் இந்த கருத்தை அருளி செய்திருக்கிறார். அதை அடித்துத்தான் இங்கே வேதாந்த தேசிகனும் இப்படி அற்புதமாக காட்டுகிறார் என்றே கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.